The Anna Library, also known as the Anna Centenary Library, is a public library located in the heart of Chennai, Tamil Nadu, India. Established in 2010, it is a modern and state-of-the-art library that serves as a hub of knowledge, learning, and innovation. The library is named after Anna, a renowned Indian politician and social reformer who was instrumental in the establishment of many educational institutions in the state. The Anna Library's primary mission is to provide free and equal access to information, education, and culture to people of all ages, backgrounds, and socio-economic statuses. The library's objectives are to promote literacy and lifelong learning, to provide access to information and knowledge, to foster a culture of reading and learning, to serve as a hub of community engagement and social development. The Anna Library offers a wide range of programs and activities to engage visitors of all ages, including book clubs, author talks, workshops, cultural events, children's activities. Come on, let us know more from the regular visitors of the library. Hi, what's your name? My name is Deepika. This is Aishwarya. Shanmugam. என் பேர் அனு. என் பேர் அருண். My name is Aranya. Okay. My name is Bhuvneshwari. How often you visit this library? I came often to this library preparing for bank exam. Minimum of 4 to 5 days a week. 10 years வந்துட்டு ஆரம்பிச்சதுலேருந்து வந்துட்டு நான் ஒரு 2 years இங்கே வந்துட்டு இருக்கேன். ஒரு வாரத்தில் ஒரு 2 நாள் இல்லைனா 3 நாள் லைப்ரரியை பார்க்குறது. நான் ஒரு 7 years விசிட். What's so special about this place? What or who inspired you to visit this library? My professor. இங்கே என்ன ரொம்ப ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஐ ஹர்ட் இட் வாஸ் பில்ட் இன் 2010. பட் 2010லேயே ஒரு ஐடி கம்பெனி லெவலுக்கு எப்படி பில்ட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. இட் இஸ் ஸோ அமேசிங். ரொம்ப புக்ஸ் இருக்குது, லைக் லார்ஜ் எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் புக். அண்ட் ஏஷியாலேயே செகண்ட் லார்ஜஸ்ட் லைப்ரரி இதுதான். அண்ட் இட் வாஸ் அமேசிங் எவ்ரி புக்ஸ். ஸோ ரொம்ப நீட்டாக இருக்கும், க்ளீன் அண்ட் டைடி, அண்ட் இன்க்ளூடிங் வாஷ்ரூம்ஸ், வாட்டர் ஃபெசிலிட்டிஸ், எவ்ரி திங் இஸ் பர்ஃபெக்ட். I think there's a lot of people like me, even though we are not wearing fatigues. They make some. I actually see a lot of people studying, which motivates me to study. இதுக்கு முன்னாடி நான் ரொம்ப வருஷமாகவே லைப்ரரி நான் போகிற பழக்கம் உண்டு எனக்கு. ஸோ இங்கே சென்னையில் உங்களுக்கு மவுண்ட் ரோட்டில் இருக்குது, கன்னிமாரில் இருக்குது. பட் இது ஸ்பெஷலாக பண்ணாங்க. அதாவது 9th floor ஃபுல் ஏசி, சவுத் இந்தியாவிலே பெரிய ஒரு லைப்ரரியாக இது பண்ணாங்க. அதனால் அது ரொம்ப வசதியாக இருக்குன்னு சொல்லி ஆக்சுவலி இந்த லைப்ரரி பக்கத்துலேயே நான் வீடு பார்த்துட்டு இங்கே இருக்கேன். நான் கோட்டம்புரத்துலேயே இருக்கேன். நான் இந்த லைப்ரரிக்காக நான் எங்கேயும் போகாமல் இங்கேயே இருக்கிறேன். வேறு ஏரியா மாறாமல் ஈஸியாக இருக்குன்னு நடந்துட்டு போயிடுவேன் நீங்கள். சூப்பர். அதனால் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஒரு லைப்ரரி இது. ஓகே. இது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். ஸோ அந்த லைனில் பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லா புக்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது. ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் அவைலபிளாக இருக்குது. சில டைமில் நிறைய ஆத்தர்ஸ் சப்ஜெக்ட் நாலேஜாக பேசுகிறாங்க. சில டைமில் நிறைய மீட்டிங்ஸ் நடக்குது. அது போக நிறையா எக்ஸாம்ஸ் இங்கே கண்டக்ட் பண்ணுறாங்க. சில டைமில் கண்டக்ட் பண்ணுவாங்க. நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நியூஸ் பேப்பர் ரீடிங் ரெகுலராக இங்கே பார்க்கலாம். அப்புறம் மேகசின் எங்கே சம்மந்தப்பட்ட மேகசின்ஸ் நிறையா இருக்கும். நாங்கள் அது சம்மந்தப்பட்ட நிறைய பிடிக்கும். வேறு என்ன அப்படின்னா ரிலாக்ஸேஷனுக்கு ஜாலியாக சுற்றி பார்க்கலாம். அப்புறம் இந்த தமிழ் சம்மந்தப்பட்ட செக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். 7th floor இருக்குது. கீழே அந்த சைட் போனீங்கன்னா ஓலைச்சுவடியில் நிறையா பார்க்கலாம். லைப்ரரியே ஸ்பெஷல் தானே. ஏன்னா அங்கே லைப்ரரிக்கு வாசல்லே வச்சுருக்காங்க. அவங்க எப்படி வச்சுருக்காங்கன்னா ஒரு வாழ்க்கையோட 2வது முக்கியமான ஒரு அங்கமாக லைப்ரரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கேட் வாசல்லே ஒரு வாசகம் மாதிரி வச்சுருக்காங்க. அதை நாங்கள் படிச்சுட்டு தான் உள்ளே வர்றோம். ஸோ அதுவே ஸ்பெஷலாக தான் இருக்கும். ஓகே. இங்கே ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் படிக்கிறதுக்கு ரொம்ப இதுவாக இருக்கும். மற்றவங்க படிக்கும்போது நம்மளுக்கு இன்ஸ்பயர் ஆகும். ஸோ ஓகே. இங்கே நீங்கள் எந்த புக்ஸ் தேடினாலும் கண்டிப்பாக இந்த இடத்துல கிடைக்கும். இங்கே ஸ்டடிஸ் ரிலேட்டடாகவும் சரி, இல்லைனா உங்களுக்கு எதனா இப்போ ஸ்பீச் சம்மந்தப்பட்ட எதனா கேட்குறாங்கன்னா அங்கே போய் பார்க்கலாம். நிறைய இருக்குது. What's your most favorite book?
I don't read any books here that much, but one time I read about vampires, so that book was nice. Okay, so there's a book called it's not a single book, so it's a trilogy by Amish. It's about Lord Shiva. It's a combination of mythology and a lot of fiction. I think that's one book that kept me awake till 3 or 4 in the morning to read that book continuously. I'm sure you would have heard about binge watching, but I did binge reading when it comes to that book. It's a very special book of mine. The thing is, I read that book 5 years back. நான் மெயினாக இப்போதைக்கு நான் எல்லா புக்குமே படிச்சுட்டேன். இப்போதைக்கு படிக்கிறது ஒன்லி ஆன்மீக சம்மந்தப்பட்ட புத்தகங்களை படிச்சுட்டு இருக்கேன் நான். ஓகே தமிழ் புத்தகங்கள்லாம் படிக்கிறேன். அதில் செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது. எனக்கு இறையன்பு சாருடைய புக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய புக்ஸில் ஒரு 2 புக்ஸ் படிச்சிருக்கேன். ஓகே, உங்களுக்கு என்னென்னு வரணும் அப்படின்னா அவருடைய புக்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா ரியாலிட்டி சொல்லியிருப்பாரு. நான் சப்ஜெக்ட் நாலேஜ் தான் படித்தேன். எப்படின்னா எங்கள் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி புக்ஸ் வந்து எழுதியிருந்தாரு. அது சம்மந்தப்பட்டது படித்தோம். ஸோ நாங்கள் அதை எப்படி டார்கெட் பண்ணணும், என்ன மாதிரி வந்து நாங்கள் அதை அணுகணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு. இல்லை, நான் வந்து இங்கே ஓன் புக்ஸ் தான் படிப்பேன். ஸோ அதனால் நான் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறதுனால ஓன் புக்ஸாக இருப்பேன். இங்கே புக்ஸ் மேக்ஸிமம் எடுத்து படிக்கிறதில்ல. 7th ஃப்ளோரில் காம்படிட்டிவ் செக்ஷன் புக் அது வேணால் எடுத்து. How to build your personality. Okay. If you want to describe your most favorite book in one word, what would be? It was Atomic Habits. அந்த புக் எப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். அபவுட் இப்போ if you want to achieve something, like you don't have to build big things like that. கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட ஒரு டெய்லி ஆக்டிவிட்டிஸ் சேஞ்ச் பண்ணாலே எப்படி நீங்கள் ஒரு பிக் ப்ராசஸ் அச்சீவ் பண்ணலாம் அப்படின்றத பொறுத்து அந்த புக் இருக்கும். ஸோ தட் வாஸ் மை ஃபேவரட் புக் அண்ட் இட் வாஸ் மோஸ்ட் அமேசிங். I got to know about this library in news, and then I decided to give a small visit to this library, and then I saw a lot of people studying, and then it's very good atmosphere to sit and study and create that environment. So that's how I started. Okay. யூஸ்வலாக புக் படிக்கிற பழக்கம் எனக்கு இருக்கிறதுனால நான் லைப்ரரிக்கு போவேன். சென்னையிலோட எல்லா லைப்ரரிக்கும் போவேன். இது ஸ்பெஷலாக நல்லா கிராண்டாக பண்ணதுனால இதை பற்றி நியூஸ்லாம் நான் படிச்சுட்டு இருப்பேன். நான் பொலிட்டிக்கல் நியூஸ்லாம் படிப்பேன். அதில் இந்த மாதிரி சிஎம் கட்டுறாருன்னு சொல்லி அதை கட்டுறதுக்கு முன்னாடியே ஆர்வமாக இருந்து திரும்ப அதில் வந்துட்டுருக்கேன் நான். சூப்பர். ஓகே. ஸோ இந்த ஆன்மீக புத்தகங்கள் தான் மெயினாக இப்போதைக்கு நான் படிச்சுட்டு இருக்கிறேன். பிடிச்ச புத்தகம்னா ஓஷோட புத்தகங்கள்லாம் இப்போதைக்கு படிக்கிறேன் நான். ஒரே வார்த்தையில் சொல்லணுன்னா உண்மை என்னான்னு தெரிஞ்சுக்கலான்னா அந்த ஒரு புத்தகம் படிக்கிறேன். சூப்பர். எங்கள் சப்ஜெக்டில் தமிழ் வர்றதால நாங்கள் அது மோஸ்ட்டாக அதை போய் பார்ப்போம். அப்புறம் நிறையா இங்கே ஃபங்க்ஷன்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. முக்கியமாக தமிழ் இலக்கிய திருவிழா கண்டக்ட் பண்ணுவாங்க. 3 days நடக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். நிறையா தமிழை பற்றி இது நாடகம் நடத்துவாங்க. அப்புறம் ஸ்பீச் கொடுப்பாங்க. சேம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ நிறையா ஃபங்க்ஷன்ஸ் நிறைய நடக்கும். தமிழை பற்றி நிறைய வந்து விழிப்புணர்வு கொடுப்பாங்க இந்த லைப்ரரியில். ஓகே. ஸோ அது வந்து கொஞ்சம் அவங்கன்னா வந்து அதாவது இப்படி ஒரு ராஜா வந்து ராஜானா வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ மக்களுக்கு வந்து நல்லது பண்ணணும், இந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கில் இருக்க அந்த கேரக்டர் வந்து காட்டுறாங்க.